Good morning students. Today we are going to see about lock and key mechanism of enzymes. Okay. So last class we learned about enzymes and properties and activation energy. So இப்போ நான் பார்க்க போறேன்னா lock and key mechanism of enzymes. அதாவது பூட்டு சாவி இயக்கமுறையில் நிகழும் ஒரு நொதி செயல் சொல்லுவாங்க enzymes ஓட activity. Okay. In an enzymes catalyzed reaction the starting substance is the substrate. இதுதான் வந்து substance, இதுதான் substrate, இதுதான் keyன்னு சொல்றோம். ஓகே, it is converted into product. இந்த substance தான், இந்த substrate தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்டா உற்பத்தி ஆக போகுது. ஓகே, the substrate binds to the physically formed packets in the enzymes, அதாவது active site. இந்த substance சொல்ற இந்த substrate வந்து key வந்து பார்த்தனா கரெக்டா அந்த enzymes ஓட கரெக்டா பைண்ட் ஆகணும். இந்த அதாவது ஊக்குவிப்பு தளம் சொல்லுவாங்க, இந்த தளத்துல வந்து கரெக்டா பைண்ட் ஆகுறது தான் ஆக்டிவ் சைட் சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, ஆக்டிவ் சைட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் லாக். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா லாக்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்சைம்ஸ் லாக்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாவி எடுத்து பூட்டில் வந்து கரெக்டாக வந்து அது கூட பைண்ட் ஆகும்போது தான் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த ஆக்டிவ் சைட். ஓகே, this is called as lock and key mechanism of enzyme action. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாக் சொல்லும்போது என்சைம்ஸ் எடுத்துங்க, இதான் என்சைம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் என்சைம் இஸ் எ லிபேஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் சொல்லும்போது கீ, அதான் லிபிட்னு. ஓகே, அப்போ என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். இந்த கீ வந்து கரெக்டாக இந்த என்சைம் கூட ஆக்டிவ் சைடில் கரெக்டாக பொருந்தும் போது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே பொருந்துச்சா, உங்களுக்கு ஆக்டிவ் சைடில் பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா glycerol and fatty acids. Okay, and that is glycerol and 3 molecules of fatty acids. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, lock and key mechanism of enzyme action சொல்றாங்க. Okay, as the enzyme and substrate forms what, enzymes as well as substrate forms what, enzyme substrate complex. The substrate is raised to in energy to a transition state. இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அந்த தலைப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஸ்டேட் வரைக்கும் ஒரு இடைநிலை அடைந்து பின்னர் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ரியாக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம்ஸ் கூட சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட இடைநிலை அடைகிற வரைக்கும், டிரான்சிஷன் ஸ்டேட் வரைக்கும் அடைகிற வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம்ஸ் வர, ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட டிரான்சிஷன் ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு ஒரு இடைநிலை அடைந்து பின்னர் தான் உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மினிமம் எனர்ஜி தேவைன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, the substrate is raised in energy to a transition state and then breaks down into a product. ஓகே, plus unchanged enzymes. ஓகே, இந்த இருக்கிற என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் அடையாமல் அப்படியே விடுவிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த லாக் எந்த உங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து லாக்னு சொல்கிறோம்ல, இது எந்த மாற்றமும் அடையாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகும். ஓகே, என்சைம்ஸ் இஸ் அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் வி கால்ட் அஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிலேஸ் வந்து என்சைம்ஸ்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரேட் வந்து அமிலோஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அமிலோபெக்டின். அண்ட் அதேமாதிரி மேல்டேஸ் என்சைம்னா மேல்டோஸ். ஓகே, அதேமாதிரி உங்களுக்கு சில என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ். சரிங்க சார், அடுத்து என்ன சொல்கிறீங்க பாருங்கள், என்சைம் கோஃபேக்டர்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்சைம் கோஃபேக்டர்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது நொதி துணை, அது துணை காரணிகள்னு சொல்லுவாங்க. ஓகே, என்சைம்ஸோட கோஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி என்சைம்ஸ் ரெக்வயர் நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட். ஓகே, கால்டு கோஃபேக்டர்ஸ் ஃபார் த எஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு திறமையாக செயல்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரதம் அல்லாத துணை காரணிகளும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சில நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட் அந்த கோஃபேக்டர்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் தி எஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டி. அப்போ என்னென்ன சார் கோஃபேக்டர்ஸ் சொல்லும்போது, கோஃபேக்டர்ஸ் மே வேரி ஃப்ரம் சிம்பிள் இன்ஆர்கானிக் அயான்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஸோ வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் சொல்லும்போது, இன்ஆர்கானிக் அயான்ஸ், ப்ராஸ்தெட்டிக் குரூப்ஸ் அண்ட் கோ என்சைம்ஸ். ஸோ டேர்ம்ஸ் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஓலை என்சைம்ஸ், அப்போ என்சைம்ஸ். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஓலை என்சைம்ஸ் சொல்லும்போது ஆக்டிவ் என்சைம்ஸ் வித் இட்ஸ் நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட். நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட் இருக்கும்போது அது ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்சைம்ஸ் சொல்லும்போது இன்ஆக்டிவ் என்சைம்ஸ். எப்போ இன்ஆக்டிவாக இருக்கும், வித்தவுட் இஸ் நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தது இதை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்.
ஸோ ஓலோ என்சைம்ஸ்னால் உங்களுக்கு அப்போ என்சைம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ என்சைம்ஸ் ப்ளஸ் கோஃபேக்டர், அப்போ என்சைம்ஸ் ப்ளஸ் கோஃபேக்டர் அண்ட் கோ என்சைம்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஓலோ என்சைம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த அப்போ என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் என்சைம்ஸாக இருக்கும். அப்போ வித்தவுட் இட்ஸ் நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட். அப்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் காம்பனன்ட் சேர்ந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும்னா ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, அண்ட் இதில் கோஃபேக்டர்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க இந்த கோஃபேக்டர்ஸ், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். இதில் வந்து மெட்டாலயான்ஸ் இருக்கும் இன்ஆர்கானிக்னா, அண்ட் ஆர்கானிக் சொல்லும்போது விட்டமின்ஸ். ஓகே, இந்த ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோஎன்சைம்ஸ் விட்டமின் சொல்லியிருக்காங்க. இந்த கோஎன்சைம்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் கோவலண்ட் பாண்ட் சொல்கிறாங்க, NADH அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ராஸ்தட்டிக் குரூப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோவலண்ட் பாண்ட் தட் இஸ் ஈம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இதில் பைண்ட் ஆகும். ஓகே, இந்த ஆக்டிவ் சைட்டில் உங்களுக்கு கேட்டலைட்டிக் சைட்டில் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா உங்களுக்கு என்ன தேவை, நான் ப்ரோட்டீன் காம்பனண்ட்டும் இருக்கணும், அதாவது கோஃபேக்டர்ஸும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது பல நொதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமையான செயல்பாட்டிற்காக சில புரதமல்லாத துணை காரணிகள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, அது பல என்சைம்ஸ்க்கு வந்து பல நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதுதான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எல்லாமே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஓலோ என்சைம்ஸ். சரி, அடுத்தது இன்ஆர்கானிக் அயான்ஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்ட் பை என்சைம்ஸ். அப்போது உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து கேட்டலைஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில இன்ஆர்கானிக் அயான்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சலிவரி அமிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகணும், அந்த ஆக்டிவிட்டி சலிவரி அமிலேஸ் என்சைம் வந்து எப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட் அயான்ஸ். ஓகே, அப்போ இன்ஆர்கானிக் அயான்ஸும் தேவை ஃபார் த இன்க்ரீஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். வேறு அடுத்தது அயான்ஸும் கொடுத்துருக்கேன், ஜிங்க், பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ் ஆல்சோ involved in the increased rate of reaction catalyzed by enzymes. அடுத்தது prosthetic groups. So prosthetic groups are organic molecules that assist in catalytic functions of enzymes. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நொதி ஊக்குவிப்புக்கு ரொம்ப முக்கியமாக துணை பொறின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியேட்டட் FAD contains what means riboflavin. ஓகே, விட்டமின்ஸ். அப்போ இது வந்து தேவை, இந்த கோஃபேக்டரும் தேவை. ஓகே, and the functions of which is to accept hydrogen. இதோட ஃபங்க்ஷன்ஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அக்செப்டட் மாலிகுல்னு சொல்லலாம். ஓகே, heme is an ion containing prosthetic groups with an iron atom at its center. ஓகே, ஸோ heme சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கொண்ட ஒரு ப்ராஸ்தெட்டிக் தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ப்ராஸ்தெட்டிக் குரூப் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இது தேவை. அடுத்தது கோஎன்சைம்ஸ். Coenzymes are organic compounds which act as a cofactor. Okay, the coenzymes வந்து பார்த்தீங்கன்னா it is an organic compounds which act as what cofactor but do not remains attached to the enzymes. இது வந்து பார்த்தீங்கன்னா enzyme கூட attached ஆயிருக்காது. Okay, the essential chemical components of many coenzymes வந்து பார்த்தீங்கன்னா vitamins ரொம்ப. Okay, example வேற என்ன coenzymes சொல்லும்போது NAD, nicotine adenine dinucleotide, nicotine adenine dinucleotide phosphate, coenzyme A, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி. இந்த என்சைம்ஸ், இந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாமே தேவை. ஓகே, ஸோ இது எல்லாம் சேரும்பொழுது உங்களுக்கு நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் வித் இஸ் கோஃபேக்டர், கோஎன்சைம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே சேரும்போது என்ன சொன்னோம், ஓலோ என்சைம்ஸ். திஸ் ஓலோ என்சைம்ஸ் திஸ் வி கால் அஸ் என்சைம்ஸ். ஸோ இந்த பகுதி சொல்கிறேன்ல, இந்த பகுதி இங்கே வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி தான் அங்கே உங்களுக்கு பிக்சராக காட்டியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு தொகுதியாக இருக்குது, அதாவது முழுமையான ஒரு நொதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணை நொதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. துணை நொதின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் கோஎன்சைம்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு அங்கே ஒரு முழுமையான நொதின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக என்ன சொன்னோம், நீங்கள் ஓலோ என்சைம் சொன்னோம். அந்த ஓலோ என்சைம் கூட உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஓலோ என்சைம்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்ன தேவை, அப்போ நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸும் தேவை. ஒரு திறமையாக செயல்படுறதுக்கு உங்களுக்கு துணை காரணிகளும் தேவைப்படுது. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வி கால்ட் அஸ் என்சைம்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரேட் இட் பைண்ட்ஸ் வித் ஆக்டிவ் சைட் டு ஃபார்ம் தி ப்ராடக்ட். ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து முழுமையான ஒரு நொதி தான் சொல்கிறோம் ஓலோ என்சைம்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்சைம்ஸ் ப்ளஸ் கோஃபேக்டர் இஸ் கால்ட் அஸ் ஓலோ என்சைம்ஸ். So thank you students.